ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் வேச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளும் செய்யும் மனிதானி செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளம் சிலம்பும் சிலங்கைக்கும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே துஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பூரட்டாதி நட்சத்திரம் இதிலே 4 பாதங்கள் உண்டு. அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுமே 3 பாதங்கள் கும்பராசியிலும் 1 பாதம் மீன ராசியிலும் உண்டு. அப்போது 2 வீடுகளில் இந்த நட்சத்திரம் இருக்கும், பாதங்களும் இருக்கும். அப்போது இந்த 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த வேந்தனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. புராணங்களையும் இதிகாசங்களையும் பக்தி மார்க்கத்தையும் அதிகம் நேசித்து அதற்கேற்றது போல புத்தகங்களை ஆராய வேண்டும் என்று எண்ணி ஆராய்ச்சி தொழிலிலே ஈடுபட்டு அதிலே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய மகான்களையும் சித்தர்களையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள மகான்களை இந்த ஜாதகன் சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர்களது தீட்சை பெற வேண்டும் என்று எண்ணி அதற்கேற்றது போல இந்த ஜாதகன் செயல்படுவான் என்று கூறலாம். நேர்மையானவன், புத்தி கூர்மை அதிகமாக உள்ளவன், பொய் வார்த்தைகளை தில்லுமுள்ளு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஜாதகனுக்கு ஆகாது. பொய் சொல்லணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது என்பது இதெல்லாம் இந்த ஜாதகனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம். முன் யோசனை உள்ளவன், சிந்தனையாளன். ஏதாவது ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று எண்ணும்போது முன்னும் பின்னும் யோசித்து அதற்கேற்றது போலத்தான் செயல்படுவான். ஏன்னா மான மரியாதை என்ற விஷயத்திலே போய்விடக்கூடாது, அது போனால் வராது. அம்பு விட்டது தான், மறுபடியும் பின்வாங்க முடியாதுன்ற மாதிரி யோசித்து முன் யோசனையோடு செயல்படுவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வாழ்க்கையை குறைவின்றி சகல வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதற்கு ஏற்ற சிந்தனையாளனாக நின்று வாழ்க்கையை நடத்துபவனாக இருப்பான். பேரும் புகழும் இருக்கும், பணமும் இருக்கும், செல்வாக்கும் இருக்கும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல. யாருக்கு? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு. 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மந்திரங்கள் ஓதுவான். அரசனுக்கு சமமானவன். அப்போது பேரும் புகழும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. யாருக்கு? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு உண்டு. இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கேற்றது போல பேச வேண்டும் என்று எண்ணி அந்த இடத்திற்கு தகுந்தார் மாதிரி பேசுவான். அந்த குணம் இந்த ஜாதகனுக்கு உண்டு. ஏன்னா ஒரு விஷயம் ஏதோ ஒரு உற்றார் உறவினர்களிடம் இல்லை நடுவில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ எதிர்மறையாக பேசினா என்ன ஆகும்? அங்கே பூகம்பம் தான் வெடிக்கும். அப்போது அதற்கேற்றது போல பேச வேண்டும் என்று எண்ணி அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் இவனுக்கு, யாருக்கு? இந்த புனர்பூச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவனுக்கு பேரும் புகழும் அந்த ஒரு காலகட்டத்திலே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கேற்றது போல சுமூகமான முறையிலே சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய திறமை இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எதையும் பொறுத்து அதற்கேற்றது போல பேசக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. செல்வந்தன், திறமைசாலி, அதிகமாக பேச மாட்டான். அதாவது ஒரு நாளைக்கெல்லாம் 10 வார்த்தை 20 வார்த்தை அவ்வளோதான் பேசுவான். அது மேற்கொண்டு பேசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பித்தம் சம்பந்தப்பட்ட வியாதி,
பித்தம் சம்பந்தப்பட்ட சோர்வு இந்த ஜாதகனுடைய உடலிலே இருக்கும். அப்போது பித்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த ஜாதகன் சந்தித்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் உலகம் போற்றும் அறிவுள்ள திறமைசாலி, எதையும் எந்த ஒரு கஷ்டமான சிக்கலான விஷயங்களோ செயலோ அல்லது தொழிலோ எதிர்கொண்டாலும் அதிலே முன்னேறி வெற்றி அடைய வேண்டும் என்று துணிவுடன் செயல்படும் சக்தி இந்த ஜாதகனுக்கு உண்டு. அதனால் நல்ல பேரும் புகழும் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான். எதிலுமே குறை இருக்காது. வாழ வேண்டிய வயதுகளிலே என்னென்ன சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டுமோ அது எல்லாற்றையும் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அனுபவித்து வாழ்க்கையின் நிலையை பொறுத்து அதற்கேற்றது போல இவன் நடந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாய்மையாளன், சௌக்கியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.